வெள்ளிக்கிழமை என்றால் துர்க்கை வழிபாடு இன்றியமையாத ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் நான் ஆண்டாள் இன்னைக்கு காலைல கூட ஆண்டாளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் டிவியில். வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தவள் ஆண்டாள், பக்தியின் உச்சக்கட்டம் ஆண்டாள், சரணாகதியின் மொத்த உருவம் ஆண்டாள், பெருமாளை தவிர வேறு சிந்தனை இல்லாத நிறைகுடம் ஆண்டாள், தமிழர்களின் தனித்துவம் மிக்கவள் ஆண்டாள், சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆண்டாளை கூட நான் அதிகம் பார்த்தது யார் அப்படின்னு சொன்னால் துர்கை தான். எனக்கு தெரிஞ்சு 2000 நினைக்கிறேன், திருவான்மையூரில் இருந்து. ஆமாம், 2000 21 வருஷமாக எனக்கு அந்த துர்கையோட ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. முந்தி திருவான்மையூருக்கு மருந்தேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய துர்கை, அப்புறம் நான் என்னோடய வீடு கொலப்பாக்கம் சென்னை போரூர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய துர்கை, அதுக்கப்புறம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் துர்கை, அப்புறம் திருவொட்டியூர் வடிவுடையம்மன் துர்கை, அப்புறம் திருப்பூர் கந்தசுவாமி துர்கை, இது போல் ஒரு 6-7 துர்கை வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆண்டாளை பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த துர்கையை பார்த்தாலும் வரும். அந்த துர்கைக்கு விளக்கு போடுங்க. அதாவது எப்போ போடலான்னா இரவு 8 to 9 நேரம் முக்கியம் இல்லை. சில சுக்கர உரைன்னு பார்ப்பாங்க, அதுக்காக போட்டுங்க. சூரிய உதயம் 6:15 8:15 9 போட்டுங்க. கோயில் மூடி இருக்குன்னா அப்போ உங்களுக்கு எப்போ தோதுப்படுதோ போட்டுங்க. என்னால் போக முடியலன்னா உங்கள் பையன் அனுப்புங்க, பொண்ணு அனுப்புங்க, உங்கள் கணவர் அனுப்புங்க. யாராலையும் போக முடியலன்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மக்கள் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த விளக்கு துர்கைக்கு விளக்கு போடும்போது எந்த சூழ்நிலையும் எலுமிச்சம் பழத்தில் போடாதீங்க, அது மிகப்பெரிய பாவம். உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணுவது என்பது எந்த அளவுக்கு தவறோ அதுபோல் நமக்காக படைக்கப்பட்ட பொருட்களை அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பழங்களை, அதுவும் குறிப்பாக எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுறது என்பது எப்படின்னா துர்கையை கட் பண்ண பாரு. எலுமிச்சம்பழம் என்பது ஒரு அம்பாளோட சொரூபம், அதை கட் பண்ணக்கூடாது. அதில் விளக்கு போடுறது மிகப்பெரிய தப்பு. எந்த புண்ணியவான் இதை பண்ணான்னு தெரியல. இது காஞ்சி மகாபெரியவெல்லாம் மிக கடுமையாக சாடி இருக்கின்றார். அப்போ மண் அகல் விளக்கு புதுசாக ஒன்று வாங்கி வச்சுங்க. இதன் மூலமாக ஒரு மண் குயவர் வேலையை பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். நம்மளால் என்ன பண்ணுவோம், விளக்கு எரிஞ்சு போகிறோம், அதை தொழிச்சு அடுத்த வாரம் போடணுமான்னு கேட்பான். தப்பு. நல்லெண்ணெய் தான் போடணும். தாமரத்தண்டு திரி போடலாம், இல்லைனா வெறுமனை பஞ்சு திரி ஏதாவது வேணால் போட்டுக்கலாம். ஒரு தாமரைப்பூ வைக்கிறது நல்லது. இதனால் பூ விற்கிறவங்களுக்கு ஒரு வருமானம். இது ரெகுலராக பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ஸோ 5வது துர்கை வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை இருக்கும். 6வது உப்பு விளக்கு. வெள்ளிக்கிழமை உப்பு விளக்கு நீங்கள் போடுறீங்க, உப்பு தீபம் போடுறீங்கன்னா அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உப்பு மேலே மண் அகல் விளக்கில் தீபம் போடுங்க. என்ன ஆகிடப்போகுது செலவு? இந்த 6 விஷயங்களை பண்ணி பாருங்களேன். நம்ம லெவலே வேறு. தலை அப்படின்னு நீங்கள் உங்களை ஒரு 10 பேர் கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க.